ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு வெல்த் மாஸ்டரி வித் அஜித். நம்ம எல்லாருமே எப்படி இன்வெஸ்ட் பண்றது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எவ்வளவு அதிகமா ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுங்கிறத மட்டும் பத்தி பேசிட்டு இருப்போம். பட் நிறைய நேரம் நம்ம சேர்த்து வச்ச பணத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுங்கிறத பத்தி பேசுறது இல்ல. நம்ம சேர்க்கிற பணத்தை பாதுகாக்கிறதுக்கு ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் வேணும். எப்படி ஒரு பில்டிங்க்கு ப்ராப்பரான ஃபவுண்டேஷன் இல்லாம கட்ட முடியாதோ, அதே மாதிரி உங்க வெல்த்தை ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம க்ரோ பண்ண முடியாது. எதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்? லெட்ஸ் சே நீங்க ஒரு 5 lakhs சேர்த்து வச்சிருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஜாப் டிரான்ஸ்ஃபரோ இல்லனா திடீர்னு ஒரு சிக்காரீங்க. அந்த டைம்ல நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிரேக் பண்ண வேண்டியது வரும். நீங்க உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ரிட்டையர்மெண்ட் இல்லனா ஒரு எஜுகேஷனா கூட இருக்கலாம். இதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிரேக் பண்ணும்போது உங்க கோல்ஸை நீங்க அச்சீவ் பண்ண முடியாம போகலாம். ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்க எந்த கவலையுமே இல்லாம சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பிரேக்கே இல்லாம ப்ராப்பரா காம்பவுண்ட் ஆயிட்டே இருக்கும். parallelly உங்க வெல்த்தும் க்ரோ ஆயிட்டே இருக்கும். இப்போ நம்ம 3 pillars ஆஃப் யுவர் ஃபைனான்ஷியல் ஷீல்டுனா என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், மெடிக்கல் இன்சூரன்ஸ். இந்தியால வருஷம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மட்டுமே 10% கூடிக்கிட்டே வருது. நீங்க ஒரு நல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறீங்க, நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட், சர்ஜரிஸ் எல்லாமே இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் ஆயிடும். சோ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இனஃப் கவரேஜ் இருக்குதான்னு பார்க்கணும். அதே மாதிரி உங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா டிக்ளேர் பண்ணிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ரூம் ரெண்ட் லிமிட். ரூம் ரெண்ட் லிமிட் அன்லிமிட்டடாவும் ரூம் டைப் எனியாவும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆல்வேஸ் பெட்டர். நீங்க உங்க மெடிக்கல் இன்சூரன்ஸை ஒரு லயபிலிட்டியா கன்சிடர் பண்ணாம ஒரு லாங் டேர்ம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க யோசிக்கலாம். அடுத்த ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக், எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, சப்போஸ் நீங்க ஒரு ஜாப் சேஞ்ச் பண்றீங்க, இல்லனா உங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் சில சிக்னஸை கவர் பண்ணல, அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஃபண்ட் தேவைப்படும். இந்த டைம்ல நீங்க ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் எடுக்காம நீங்க உங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணி அந்த தேவையை நீங்க பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் நீங்க எவ்வளவு வச்சிருக்கணும்? உங்க 3 to 6 months செலவை நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ஸா வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப அன்ஸ்டேபிள் இன்கம் இருந்துச்சுன்னா நீங்க மேபி ஒரு 1 year எக்ஸ்பென்சஸை எமர்ஜென்சி ஃபண்டா வச்சுக்கலாம். உங்க எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க எதுல வச்சுக்கலாம்? சோ 1 month எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க பேங்க்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வச்சுக்கணும். 2 monthsக்குள்ளத பேபி பேங்க்ல எஃப்டியா வச்சுக்கலாம். 2 monthsக்கு மேல உள்ள எக்ஸ்பென்ஸை நீங்க ஒரு டெப்ட் ஃபண்டோ இல்லாட்டி ஒரு சேவிங்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கடைசி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக், டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ்னா ஒரு பியூர் லைஃப் கவர். டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்க காலத்துக்கு அப்புறம் உங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு சேவிங்ஸ் கான்செப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டோ கிடையாது. டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்கு முக்கியம்னா, நீங்க இல்லாதப்ப உங்களோட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு தான். எக்ஸாம்பிள், அது ஒரு இஎம்ஐயா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்கூல் ஃபீஸா கூட இருக்கலாம். யாருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை? நீங்க மட்டும் தான் ஃபேமிலியில ஒன்லி ஏர்னிங் மெம்பர். அதே மாதிரி உங்க இன்கம் நம்பி தான் உங்க ஃபேமிலி இருக்குதுன்னா உங்களுக்கு கட்டாயமா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை. டேர்ம் இன்சூரன்ஸ் கவர் எவ்வளவு இருக்கணும்? ஈஸியா கால்குலேட் பண்ணணும்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் உங்க இயர்லி இன்கம்ல இருந்து ஒரு 10 to 15 மடங்கு இருக்கணும். எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரம் ஆரம்பிக்கிறது முக்கியமோ, அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் சீக்கிரம் ஆரம்பிக்கிறது முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.